தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கியுள்ள நிலையில் ஈரோட்டில் வாக்காளர்களிடம் படிவம் வழங்கும் பணியில் அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வீட்டில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் ஆகியோர் நேரில் சென்று வாக்கு கணக்கெடுப்பு படிவத்தை வழங்கி பணியை தொடங்கினர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 சட்டப்பேரவை தொகுதிகளில் 222 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இந்த பணியை மேற்கொள்ளும் நிலையில் இந்த பணி தொடர்பாக டிசம்பர் 9ஆம் நாளில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை வாக்காளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் பணிகள் இன்று தொடங்கியுள்ள நிலையில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று புதிய விண்ணப்ப படிவங்களை வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் பணிகளில் எந்தவித குளறுபடியும் இருக்காது என மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 14,90,657 வாக்காளர்களுக்கும் இந்த எஸ்ஐஆருக்கான படிவம் வழங்கப்பட உள்ளது. இந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய விவரங்களை பூர்த்தி செய்வதற்கான வழிவகைகளை அவர்களுக்கு சொல்லித் தருவோம். அதுக்கான உதவிகளை செய்வதற்கும் நம்மளுடைய பிஎல்ஓஸ் உதவி பண்ணுவாங்க. அது இல்லாமலும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த அந்த ஏஜென்ட்ஸ் அவங்களும் உதவி பண்ணுவதற்கு தேர்தல் ஆணையம் வழிவகை செய்துள்ளது. எனவே இந்த தகவல்கள் எல்லாம் பூர்த்தி செய்வதற்கு பிறகு திருப்பியும் பிஎல்ஓஸ் திருப்பி கலெக்ட் பண்ணிக்குவாங்க. இதில் குளறுபடி நடப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப கம்மி. ஏனென்று கேட்டால் நம்ம அந்த படிவங்களை எல்லாம் முழுமையாக கொடுத்து அந்த படிவங்களை பூர்த்தி செய்வதற்கான முழுமையான பயிற்சிகளை நமது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் மிக முக்கியமாக பங்களிக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய ஏஜென்ட்ஸ்கள் அனைவருக்கும் இந்த பயிற்சி அளிச்சிருக்கோம். எனவே அவர்கள் அந்த பணிகளை எல்லாம் முழுமையாக மக்கள் பூர்த்தி செய்து கொடுப்பதற்கான எல்லா விதமான உதவிகளையும் செய்வதற்கு முழு வீச்சில் அவர்களும் தயாராகி வருகிறார்.